உப்பு கடலை வந்து இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் உப்பு போட்டு சன்னாவை வந்து வறுத்துக்கிறேன். கருப்பு முக்கடலையை இது 1 கப் எடுத்துக்கணும். மக்கானா வந்து 2 கப் எடுத்துக்கணும். இது நார்மலாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட பாதாம் 1 கப் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது குடித்ததுக்கப்புறமா ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது எனக்கு. இதில் கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டியது பார்த்திங்கன்னா சுக்கு, டைஜஷனுக்காக கொஞ்சம் சுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓமும் சீரகம்லாம் சேர்த்து பார்த்தேன், ஆனால் அதோடைய வாசனை எனக்கு பிடிக்கல. வெறும் சுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ட்ரை டேட்ஸ் அது ஒரு 15 கிட்ட எடுத்திருந்தேன். அதையும் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். வந்து நார்மல் டேட்ஸ் போட்டால் அந்த பவுடர் லைஃப் வராது, ட்ரை டேட்ஸ் தான் போடணும். மக்கானா அதிகமாக இருக்கணும், பாதாம் நெக்ஸ்ட்டு மேற்கொண்டு மித்ததெல்லாம் இருக்கணும். இதில் நான் கொஞ்சமாக முந்திரி ஒரு 10 முந்திரி கிட்ட சேர்த்துருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நீங்கள் எந்த சுகரும் இப்போ ஆட் பண்ணாதீங்க. நம்ம பால் குடிக்கும்போது அப்போ சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம அரைச்சோன்னா அந்த பவுடர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. இது சத்து மாவு கஞ்சி மாதிரி காய்ச்சணுன்னுலாம் தேவை கிடையாது. பால் சூடு பண்ணிவிட்டு இந்த பவுடர் 1 ஸ்பூன் போட்டு நம்ம குடிக்க வேண்டியது தான். நான் இது ஒரு 15 நாள் கிட்ட குடித்தேன். குடித்ததுக்கப்புறமா நல்ல ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சுது. கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சிலாம் நம்மளுக்கு நியூ மாமுக்குலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இது குடிச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இதில் சுக்கு பொடி சேர்த்துருக்கதால் நம்மளுக்கு வயிறு உபசம்லாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.